Black Sheep Skidavirundu concert presented by Tilo. Title sponsor Healthy Grocer Perungayam. Healthy Grocer Perungayam illana ini samayale illa. Presented by Kodran Foods in Tilo Cool Drinks. Namma oru hero. Catering partner Kolathur Babu Catering. Location courtesy Park in Beach Resort. So vanakkam and welcome to Healthy Grocer Perungayam Black Sheep Skidavirundu concert presented by Podran Foods in Tilo Cool Drinks. இது நம்ம ஒரு ஹீரோ. Catering partner Kolathur Babu Catering. Location courtesy Park in Beach Resort ECR சென்னை. ஸோ எல்லாருமே வந்து இப்போ கான்சர்ட் அப்படின்ற விஷயத்துக்கு எல்லோரும் ரொம்ப அதிகமாக வைபாகி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு யாரோட ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு அண்ணா வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2004 வசூல் ராஜா படத்தில் வர கலக்க போவது யாரு அந்த பாடல் மூலியமாக அறிமுகமாகி இப்போ ஒரு 20 வருஷத்துக்கும் மேலாக எவ்வளவோ லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர்ஸ், அதாவது யுவன் சாராக இருக்கட்டும், ஹாரிஸ் ஜெயராஜ் சாராக இருக்கட்டும், இப்போ வந்திருக்க சந்தோஷ் நாராயணன் சார் வரைக்கும் பயங்கரமாக வந்து எல்லாத்துக்குமே பிளேபேக் சிங்கராகவும் ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் வாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம தவறாமல் ஒரு சாமி பாட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா, டிவோஷனல் சாங். அந்த மாதிரி நமக்காக வந்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காகவே நிறையா டிவோஷனல் சாங்ஸையும் வந்துட்டு அண்ணன் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கே தெரியாமல் எப்பயோ ஒரு 100 ரூபா நம்ம வந்து பர்ஸில் ஒழிச்சு வச்சிருப்போம். அது வந்து நம்மளோட ஏதாவது ஒரு முக்கியமான அவசர சூழ்நிலை வந்து நம்ம ஹெல்ப் பண்ண பாருங்களேன். அந்த மாதிரி 26 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பாடின மேடையில் பாடின அந்த ரோஜா ரோஜா அந்த பாட்டு இப்போ பயங்கர வைரலாகி அண்ணனை வந்துட்டு பயங்கர செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. எங்களுக்கும் பார்க்கறதுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து அண்ணனை பார்க்க முடியாத இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அண்ணன் வைரலானது அவருக்கு சந்தோஷமோ இல்லையோ, எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ வித்தவுட் டிலே நம்ம இங்கே சத்தியன் அண்ணனை வெல்கம் பண்ணிடலாம். அண்ணா வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் சூப்பராக இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? பயங்கர. நான் ஒன்றும் சாப்பிடல. நான் மதியம் கடாவரத்துக்கு தான் வெயிட்டிங். நானும் அதுதான் வெயிட்டிங். சூப்பர் சாப்பிடல, பசிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பாட்டுண்ணா? ஃபர்ஸ்ட் ஐடியா ஏதாவது கொடுங்க. இல்லை, எல்லா ஷோஸ்லுமே நான் பாடுற முதல் பாட்டு வந்து ஒரு முக்கியமான பாட்டு, டெடிகேட்டட் டு ஆல் த ஆர்டிஸ்ட். என்ன மாதிரி? என்ன மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, உங்களை மாதிரி. என்ன மாதிரி? அந்த மாதிரி நம்மள மாதிரி இசை கலைஞர்கள், அந்த கலைஞர்கள் பொதுவாகவே ஆடல் பாடல். ஸோ அதே நம்பி இருக்க அந்த உயிர்களுக்கு டெடிகேட் பண்ணுற சாங். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த பாட்டோட சூப்பர் வெல்கோ. சூப்பர்ண்ணா. ஸோ நல்லா இருக்கீங்களா? இப்போ எத்தனை பேருக்குங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். சாங் போயிடலாமா? இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, உங்களுக்கும் பிடிக்கணும் நான் நம்புகிறேன். லெட்ஸ் கோ. இன்னொரு புது கெஸ்ட்டை வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இவர் யார் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு ஒருத்தர் வந்து சினிமா வரைக்கும் போகணும் அப்படின்னா அவருக்கு சோஷியல் மீடியா இருக்குது, நிறைய எத்தனையோ டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மதிச்சயம் அப்படின்ற ஒரு மதுரையில் இருக்க ஒரு ஊர்லேருந்து சென்னை வர்றதே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் அண்ணன் அங்கேருந்து தமிழ் சினிமா வரைக்கும் வந்து ரீச் ஆகிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் தான் அடுத்து நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மதிச்சயம் பாலா அண்ணா டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். வணக்கம் 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 வணக்கம். அது தம்பிக்கு வணக்கம். நான் எத்தனை தம்பி இருக்கேன் வளர்த்தியா? அங்கேருந்து பார்க்கும்போது சின்ன பையனாக இருந்தேன், இங்கே வளர்த்தியா இருக்கு. மொதல் பாட்டு என்னண்ணே? மொதல் பாட்டு நம்ம பாட்டு தான். நம்ம பாட்டு இல்லாத பாட்டா? ஆமாம். அதாவது பங்காளிகளுக்கு முதல் வணக்கம். பங்காளினா கைத்தட்டிருந்தேன், அதுதான் ஒரு வைபார். இல்லை, நீங்கள் சொன்னால் சொல்கிறாங்க, நான் சொன்னால் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அக்காமார்களுக்கு வணக்கம், தங்கைமார்களுக்கு வணக்கம், அம்மாமார்களுக்கு வணக்கம். கெடா விருந்துக்கு வந்திருக்கோம். வெறுமனே உட்காந்துருந்தோம்னா அந்த சாப்பாடு சிரிக்காது. ஒரு வைப்போடு இருந்தால் தான் இந்த சாப்பிட்றதுக்கு ஒன்று. நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, உழைச்சி சாப்பிடும்போது அந்த கெடா விருந்து அடித்து நொறுக்கி அப்படி உள்ளே இறங்கும் போது தான் சாப்பாடு என்ன நம்ம உள்ளே போய்கிட்டே இருக்கும். மட்டன் சுக்காலேருந்து, குடல்லேருந்து, ரத்தத்திலேருந்து எல்லா பொரியலுமே காத்திருக்கு. ஆகையினால இப்படி உட்காந்துருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. ஒரு வாய் தான் சாப்பிடுவோம், சாப்பிட முடியாது. அதனால் ஒரு வைப்போடு இருந்தால் தான் அந்த சாப்பாடை ஒரு கட்டு கட்டணும். குழம்பு சோறு மாதிரி
பிரிச்சுக்கிறணும் தனித்தனியாக. அதனால நம்ம வந்து பிளாக் ஷீப் நம்மளை மிரள வைக்கிதோ இல்லையா, அவங்கள நம்ம மிரள வச்சு போடணும் சாப்பாட்டில், நம்ம சாப்பிட்றல. அதனால் பிளாக் ஷீப்பாக நம்மளா ஊற்று குழம்ப ஊற்று பார்ப்போம் வா அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமைனாலே விருந்து தான். அதுவும் கெடா விருந்துன்னு ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்த பிளாக் ஷீப்புக்கு நெஞ்சார்ந்து நன்றி கிடந்த வணக்கங்கள் போல. அங்கே பாருங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, பாடினா போதும். அது என்ன நம்ம டீம்ல ஒரே பஞ்சு மிட்டாய் மாதிரி என்னது இது ஏக்கா, அப்படியா ரெடியாக இருக்கம்டான்றீங்களா? சரி, இப்போ பார்க்க போகிறோம். நீ சொல்லு, நானே பேசுகிறேன். மற்றும் இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய கலைமாமணி விருது பெற்ற எங்களது கிராமிய ஆசான், அது கலை தாய் சின்ன பொன்னம்மா அவர்களுக்கு, மற்றும் ஒரே பாட்டில் உச்சம் ஆனால் எங்களுடைய சீனியர் அண்ணன் சத்யன் அண்ணன் வந்து எங்களுடைய சீனியரு. இப்போ உள்ள ட்ரெண்டிங் சிங்கரில் நல்ல மனிதர், நல்ல திறன் படைத்த, நல்ல குணம் கொண்ட எனது பாசமுக அண்ணன் சத்யன் அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அந்த வணக்கங்கள் போல மதுரை மதிச்சியம்பலா சார்பாக. வேற என்ன செய்யலாம்? அப்படியே கிளம்பிடுறேன். நீ எங்கே போகிற? நீங்கள் பாட்டு பாடுங்க. சரி, நீ நிறா டான்ஸ் போடுறா, நல்ல ஒரு வைபா போ. இல்லைண்ணே, நான் என்னன்னு வச்சுக்கங்களேன், எல்லாம் டவுன் ஆயிடுறாங்க எனர்ஜி. நீ இரு, பாரு ஒரு கைத்தில் கொடுத்துடலாமே. நல்லா ஆஹா, அவ்வளோதான். அப்படி போட்டு வைப்பா, வேண்டா வைப்பு போடுப்பா. மக்க கலங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா, மக்க கலங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா, நாடு கலங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா. என்ன பெத்த மகராசா நீ, என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கும் ராசா, நீ என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கும் ராசா. பங்காளி வா துண்டு ஒரா ஏதுப்பா, அவ்வளோதானா? ரோசாப்பூ மாலை போட்டு ராசாத்தியும் அமர்ந்திருக்க, ரோசாப்பூ மாலை போட்டு ராசாணி அமர்ந்திருக்க, அத்தருமே மணக்கு மப்பா பன்னீர் வாடையப்பா, இங்க மணக்கும் ராசா, அங்க மணக்கும் ராசா இந்த ஊரை காக்கும் ராசா, அங்க மணக்கும் ராசா இந்த ஊரை காக்கும் ராசா. பார்த்தால பச்சை முகம், பார்த்தால பச்சை முகம் மாலு வடியும் முகம், பார்த்தால மச்சை முகம் மாலு வடியும் முகம், பச்சை முகத்தலக எறத்தா பல்லாண்டு ஆஹா பல்லாண்டு வாழ வேணு ராசா, மக்கள் எல்லாம் பல்லாண்டு வாழ வேணு ராசா. மக்க கலங்குதப்பா மடி புடிச்சு இழுக்குதப்பா, நாடு கலங்குதப்பா நாட்டு மக்க தவிக்குதப்பா. என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு, என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா, என்ன பெத்த மகராசா இந்த ஊரை காக்கு ராசா. ஆமோய் என் தங்கமே ஆஹா, அப்போ டீம் வேறு லெவலில் இருக்குது. ரெடியாக இருக்கீங்க அப்போ நம்ம கொடுத்துடலாம். நல்ல ஒரு கைத்து கொடுத்துலாமா? ஒரு வைபோட. சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நன்றிண்ணே. ஆமாம் தங்க, அப்படியே ஸ்டேஜுக்கு பயங்கரமான வைப்புனே. ஆமாம், மொத்த கிரௌடையும் ஒரே பாட்டில் பயங்கர வைப்பாகி டான்ஸ் ஆடவே வச்சிட்டீங்க. இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள். ரெண்டுமே எங்கள் ஆத்தாமார்கள் அன்னை மாதிரி வேற மாதிரி இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன கொடுக்கறதுன்ட்டு, அதாவது எத்தனையோ நம்மளுடைய நிறைய முன்னோர்கள் செய்தப்பெல்லாம் மறந்துருப்போம். இன்னமும் மறக்காமல் இருக்கிறது ஒரே ஒரு இதுதான்,
அந்த சீர்வரிசையை நம்ம மறக்க முடியுமா? அப்போ கைத்தறி கொடுத்துடலாமல, சீர்வரிசையை மறக்க முடியுமா? சீர்வரிசையில் நம்ம குறை சொல்லக்கூடிய ஒரே சீர் என்ன சொல்லுங்க? தாய்மாமா சீர். இந்த தாய்மாமா சீருக்கு தான் 2 அண்டா குறையுது, 3 குத்து விளக்கு வரல. நாத்தனா பார்க்கும், அவள் கழுத்தில் மட்டும் ஒட்டியானமா இருப்புலையே ஏதோ தங்கத்தில் மின்னுது. நம்மளுக்கு பாரு எப்படி கொடுத்துருக்கான் பாரு. இந்த அக்கா தங்கச்சியோட பிறந்த ஒரு அண்ணன் இருக்கானே, அவன் படுற பாடு ஆத்தாடி. அந்த தாய்மாமனுக்கே உண்டான இன்னொன்று சொல்ல போனோம்னா, இந்த கெடா விருந்துன்றது இந்த தாய்மாமனுக்கு சீருக்கு உண்டானது தான். இந்த கெடா விருந்து சொல்லுங்க. மதுரை மாவட்டத்துலேயும் சரி, தஞ்சாவூர்லேயும் சரி, புதுக்கோட்டையிலையும் சரி, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயும் சரி, சீர் வரிசைக்கு பேர் போனது. உள்ள சீர் உள்ளே கொண்டு வரும்போதே எத்தனை கடா நல்லி எலும்பு இருக்கா இல்லையா? செவரட்டி தனியாக இருக்கணும், குடல் மட்டும் தனியாக கொண்டு வரணும். மாப்பிள்ளைக்கு மாமனுக்கும் தனியாக ரத்த பொரியலை வைடா, அதுதான் மெயினே. அவனுக்கு வயிறார பசி ஆற்றக்கூடிய விருது அந்த விருந்துன்றது கெடா விருந்து மட்டும்தான். அது பிளாக் ஷீப் நடத்துறதை பெருமை கொள்கிறோம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணலாம் என்னாலுமே. ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணலாம் என்னாலுமே. ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணலாம் என்னாலுமே. சூப்பர். எங்க வேற லெவல் எனர்ஜி. இன்னும் நிறைய பேர் வந்து உங்களோட எனர்ஜியெல்லாம் உள்ளே வச்சு உட்காந்துருக்கீங்க. தயவுசெய்து வாங்க, ஜாலியாக ஆடலாம். ஓகே, எல்லாரும் வாங்க வாங்க. வயிறு நிறைய ஃபுட்டு, வைப்புள்ள பாட்டு. உங்களுக்கு யாராச்சும் அண்ணன் கேள்வி இருக்குது அப்படின்னு நான் கேட்கலாம். நீங்கள் வந்து எங்கே வந்திருக்கீங்க, இந்த ஷோ எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அர்ச்சனா. ஆக்சுவலாக வந்துட்டு முக்கியமாக வந்ததுக்கு ரீசன் சத்யநாராயணனுக்காக தான் நான் வந்தனே. சத்யனுக்காக தான் வந்தீங்க? சத்யநாராயணோட ஸ்டோரி நான் எப்பயும் பார்த்துட்டே இருப்பேன். அவரோட ஸ்டோரியில் வந்து வச்சுருந்தாரு. ஸோ அது பார்த்து தான் நான் வந்தேன். சத்யநாராயணனுக்காக தான். லவ் யூ சத்யானா. லவ் யூ டூ, லவ் யூ டூ. தேங்க் யூ ஸோ மச். சூப்பர், சந்தோஷம் சந்தோஷம். உங்கள் பேர் மேம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? என் நேம் குணசுந்தரி. நான் பல்லவரத்துலேருந்து வரேன். இந்த கெடா விருந்து கான்செப்ட் பார்த்ததுமே புக் பண்ணிட்டேன். ஏன்னா பிளாக் ஷீப்போட எல்லா சீரீஸ், எல்லா ஷோஸ் எல்லாம் பார்ப்பேன். பிளாக் ஷீப்லேருந்து போனவங்களாம் பார்த்து அவங்களோட ஃபேன்ஸ். நான் விஜய், சித்து அண்ணா, ஹர்ஷத், ரொம்ப வருஷமா பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபன் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர். எல்லாம் பார்ப்பேன் நான். அதிர்ச்சி அரியனோட சீரீஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிளாக் ஷீப் ஃபாலோ பண்ணுறப்போ இதை பற்றி தெரிஞ்சுது. உடனே புக் பண்ணிட்டீங்க. ஆமாம். ஓகே, சூப்பர் சூப்பர். உங்களுக்கு பிளாக் ஷீப்பில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ அப்படின்னா அது என்னது? ஷோ இந்த அம்மா புள்ளன்னு ஒரு வெப் சீரிஸ். அங்க டைரக்டர் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். தீபக்காவோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதிர்ச்சி என்ன பிடிக்கல? அதிர்ச்சி என்ன பிடிக்கல? இல்ல அதிர்ச்சி அருண் பிடிக்கும். எங்க ஏரியால அவரு. ஆமா, அனகாபுத்தூர். அவரு எப்படி பிடிக்காம இருக்கும்? ஓ, உங்க ஊரே. ஆமா, எங்க நியர் பை தான் அவரு. அனுப்பிச்சுட்டாரோ? இல்ல அப்படிலாம் இல்ல. அவரை நான் பார்த்தது கூட இல்ல. ஆனா சீரிஸ்ல பார்த்து ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் தீபக்கா அவரை மிஞ்சிடுறாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீரிஸ். சூப்பர் 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 சூப்பர்க்கா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அகிலாக்கா, நம்மளோட லைவுக்கே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே லைவ்ல நம்ம பண்ணிட்டு இருந்தோம், ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே இதை லைவா பார்க்கறதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிக்கா இருக்கு? கெடா விருந்து அப்புறம் நெக்ஸ்ட் இப்போ பாட்டு வைப்பு இப்போ பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலாக நான் அப்படிலாம் ஆடவே மாட்டேன். நானே எந்திரிச்சு வந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. உட்காந்துட்டு இருக்கவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது நாம வந்து நமக்கான ஒரு ஷோவாக நினச்சிட்டு எந்திரிச்சு நல்லா டான்ஸ் ஆடி இந்த இடத்த உங்களுக்கான ஒரு ஸ்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு வைப் பண்ணுங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோதான், ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன். நல்லா வந்துடுவாங்க. தம்பி ஏதோ சொல்லுப்பா. வாங்க, வைப் பண்ணுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமா போங்க, ஜாலியா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. Got the man with the plan right here. Bring it swag with the man right here. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாய், எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நம்ம டெஸ்டிமோனியல் நம்ம பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நம்ம கான்செர்ட் பண்ணி நம்ம வந்து கெடா விருந்தெல்லாம் வச்சிருந்தோம். ஸோ அப்போ வந்து இது இந்த ஷோவோட சின்ன டீசர் தான். இது மெயின் பிக்சர். கண்டிப்பா. இது எப்படி இருக்கு? செம்ம வைபா இருக்கு. நினைச்சதோட செம்மையா இருக்கு. நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு கால் அங்கே நிக்கவே இல்லை. ஆடணும் போல இருந்தது. கரெக்டா கூப்பிட்டாங்க, வந்துட்டேன் மேல. ஹாய் பிரதர், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க?
தேனியிலேருந்து வந்திருக்கேன். தேனியிலேருந்து வந்திருக்கீங்க. ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க? இல்லை நான் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிக்கிறீங்க? எந்த காலேஜ் படிக்கிறீங்க? சத்தியமாமா. ஓகே ஓகே. நீங்கள் பிளாக் ஷீப்போட முதல்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எந்த ஷோ ரொம்ப பிடிக்கும் பிளாக் ஷீப்பில்? கதைப்போமா. கதைப்போமா, சூப்பர் சூப்பர். பட் கதைப்போமாவோட அடுத்த அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களை எக்ஸைட் பண்ணுறதுக்கான நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்த அப்டேட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த வைப் உங்களுக்கு எப்படி இருக்கு? கான்சர்ட் கல்ச்சர் வித் கெடா விருந்து. ஒரே ஆன்சர் கெடா விருந்து. கெடா விருந்து, கெடா விருந்து. எல்லாத்துக்குமே அண்ணன் தான் ஒரே ஆன்சர். கெடா விருந்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி 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 பிரதர். எல்லாரும் ஸ்டேஜில் ஏறுங்க, பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, கெடா விருந்து சாப்பிடுங்க. ஈவன் பக்கத்தில் பீச்சு கூட இருக்கு, அங்கே கூட போய் நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் டே. எல்லாரும் ஹாப்பியாக விளையாடுங்க. கடா விருந்து இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் டு Right here, living it up and sipping on me. சபரீனா ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. சபரீனா வந்து பிளாக் ஷேப் டீமோட கோர் டீம்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர். இன்னைக்கு விஜய் டிவியில் முக்கியமான சீரியலில் வந்துட்டு இருக்க ஒருத்தர். ஸோ அண்ணா வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்ததுக்கு. தம்பி எனக்கு புரியுது, ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த வெயிட் இன்னைக்கு தான் புதுசாக கட்ட கொடுத்துருப்பாங்க, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். ஓகேவா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். 2 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்தாவே நல்லா கறி சோறு சாப்பிடலாமா இல்லையா? உண்மை தானே? இப்படியே ஜாலியாக உட்காந்து தான் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எதுக்காக இங்கே வந்திருக்குமா? சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு தான். எப்பெல்லாம் எங்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமா நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்ல விஷயமா தான் நினைக்கும். அதனால இப்படிலேருந்து ஒரு வைப் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு சின்ன கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எந்த பக்கம் நான் கை காமிக்கிறேனோ அந்த பக்கம் வந்து சவுண்ட் அதிகமாக வரணும். பார்ப்போம் எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இது பிளாக், இது ஷிப்னு வச்சுப்போம். ஓகே, இந்த பக்கம் இப்போ என்ன ஆச்சு? இப்போ பாருங்க, இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க. பரவாயில்லையேப்பா. இந்த பக்கம் கொஞ்சம் வீக் தான். வீக்கா? இப்போ பாரு, வீக் தான். ஹலோ ஹலோ கமான். இப்படி மாறி மாறி கத்திட்டு இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி பசி எடுத்துட்டு சூப் கேட்பாங்க. இப்போ ஓ மை காட், வாட் a ஸ்மைல். உங்க பேர் என்னக்கா? தேஜஸ்ரீ. ஒரே ஒரு எனக்கா சிரிச்சுக்க ப்ளீஸ் சார். ஒரே ஒரு சிரிங்க. எப்படி சிரிச்சுங்க? இல்ல எனக்கு அவரையும் பிடிச்சிருந்தது, அதே மாதிரி அந்த அவரு போட்ட ஸ்டெப் எனக்கு பிடிச்சிருந்தது. மாங்குத்து மந்த லவ் யூ. இப்ப அடுத்து யார் பாட்டு கேட்டு வைப் ஆகலன்னா 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துருங்களா? அண்ணனுக்கு ஜே போட்டாடுச்சு, அக்காவை கூப்பிட்டு ஜே போட்டுருவோமா? அடுத்து நல்ல வைப்போட ஸ்டார்ட் பண்ணுவோமா? எப்படி? இது பிளாக் ஷிப்பின் கீழே வந்து வெல்கம் யூ ஆல். சின்ன பொண்ணாக்கா பாடி பார்த்திருக்கியா? 3 பாட்டு லைவா பக்கத்துல இருந்து இப்பதான் பார்த்தேன். ஆடி பார்த்திருக்கியா? ஆடி பார்த்தது. இப்ப அவங்க பாடுவாங்க, நீ ஆடுவ. சோ ஒரு பெரிய கரகோஷங்களோட நம்ம சின்ன பொண்ணாக்கா வெல்கம் பண்ணிடலாம் ப்ளீஸ். ஏய் சாமி, இது கிரேசக்கா பாடுனதுடா. சூப்பரா இருக்கறேங்க அண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. எப்படி இருக்க? Thank you. நல்லா. ஆல்வேஸ் பியூட்டி. ஹவுடா? ஆமா. தேஜுமா நோடா. என்ன சாங் எல்லாம் எதிர்பார்க்க போறாங்க இப்ப? ஃபோக் சாங் பாடலாம். ஃபோக். ஓகே. இல்ல ஃபோக்ல போயிருமா? அவங்க பாடணும்னா யார் யாரெல்லாம் ஆட போறீங்க? அந்த கண்ணாடி போட்ட பிரதர் கூட ஆடலாம். சூப்பரா இருக்கு பிரதர் உங்க தாடி. லவ் யூ பிரதர். நீங்க தான் லவ் யூ. அவ்வளவு பெரிய தாடி வளர்த்துறது எவ்வளவு கஷ்டம். எந்திரிச்சு இல்லைங்க பிரதர் ஒரு நிமிஷம். எங்க ஊர் அய்யனார் சாமி மாதிரியே இருக்கிறார். ஒரு நல்ல கைத்தட்டல கொடுத்துடலாம் அவருக்காக. அடடே சூப்பர் பிரதர். அண்ணே டியூட் விக்கின ஃபேன் நினைக்கிறேன். சூப்பர், தேங்க் யூ டா. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். அப்படியே கவுண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். 5. டேய் ஒரு பாட்டு பாடுறதுக்கு என்னென்னலாம்டா பேசுற நீ? நில்றா, இங்க வந்துட்டல. எனக்கு 10 நிமிஷம் லேட்டா வந்தல. அங்கேயே உட்கார் ஒரு நிமிஷம். ஓரம் இங்க தான் உட்கார்ந்திருக்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீ இன்னும் எவ்வளவு நேரம் பேசுவேன்னு பாக்குற? அந்த ஒரு பாட்டுக்கு, ஒரே ஒரு பாட்டுக்கு. இப்ப எங்க நீ வந்து ஜெனரலா இது கல்யாண மண்டப செட்டப்ல இருக்கணும்னா நீ ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆமாண்டா. நாங்கெல்லாம் எப்படி வந்திருக்கோம்னா நாங்க உண்மையிலே வைப் பண்றதுக்கு தான் வந்தே இருக்கோம். இப்ப பாக்குறியா? நல்லா சாப்பிடணும், நல்லா பாட்டு கேட்கணும். நீ மறுபடியும் வைப் பண்ணுங்க. நீ பாரு இப்போ. நீ ஒரு நிமிஷம் இரு. நீ 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கணும். இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. அப்படியா? பாரு இப்ப. ஓகே, என்னதான் இருந்தாலும் விஜய் டிவி சபரி வந்துட்டாருன்னா அந்த இடத்துல அப்படி ஒன்னு இருக்கும். இப்படியே போயிரும். நான் அக்கா கூட போய்க்கிறேன். டீம்மேட்ஸ் நாங்க. ஓகே. அப்ப நான் கவுண்ட்ல போட நல்லா இருக்கும். நில்றா. எல்லாரும் நல்லா வைப் பண்ணலாம்னு வந்து சும்மா உட்கார்ந்து பாடிட்டு இருக்கீங்க. வந்து டான்ஸ் ஆடுங்க ஜாலியா. இல்ல இந்த ப்ராடக்ட் யார் ப்ராடக்ட்ரா இது? நான் தான் கேட்டேன். ப்ரொடியூசர் அங்க தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2 யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்களா? கண்டிப்பா மேடம். தெரியுது மேடம்.
ஆங்கர் ஆடிஷனே இங்கே முடிச்சிட்டு போயிடலாம் போல. இன்னொன்னு நினைச்சேன், அந்த பாட்டிமாக்கு அந்த இளம் பெண் அவங்களுக்கு எங்க அவங்க என்சில் தயவு செஞ்சு பாட்டிமா வெக்கமா ஒரு பெரிய கை தட்டல் கொடுத்துடலாம் உங்களுக்கு. சீரியஸ்லி என்ன வைப், வலவி எல்லாம் நொறுங்கி கொட்டிருச்சு. வலவி ஸ்டெப் பாத்தியா இல்லையா? 4 ஸ்டெப் சூப்பரா. அந்த மாதிரி யாருக்கு இப்ப கும்மி அடிக்க தெரியும்? கேர்ள்ஸ் சீ போடா, எனக்கு எங்க புருஷன் அடிக்கவே டைம் கரெக்டா இருக்கு. கும்மி. ஓகே, இது ஒரு நல்ல காமெடி பதிவாயிருச்சு. ஏய் சூப்பர்ரா. ஏய் தேங்க் யூ. ஃபேமிலி காமெடிலாம் இப்ப நல்லா வருதுடா உனக்கு. ஒர்க் அவுட் ஆதுல. ஆமா. அண்ணே அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா 3 பேரும் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்படி ஒரு வெல்கம் நான் பார்த்ததே இல்ல. அண்ணா அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா வா சும்மா வா சொல்லிட்டு போ. சீக்கிரம் ஸ்டேஜுக்கு வா. So let's welcome the Black Sheep and RJ Vignesh Anna onto the stage. சின்ன பையன் அவ்வளோ அழகா ஆங்கரிங் பண்றான். இதுல 12 லைவ் போச்சான் இது நேத்து. தம்பி கவலைப்படாத. வாங்க கவின் வாங்க. இங்க பாரு. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. எல்லாத்துக்கும் வச்சிருக்காருன்னு. இல்லடா உன் பேர் என்ன கவினா? 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. நான் தயவு செய்து 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிராத. ஓகேவா? என்ன ஸ்டேஜ் ஏறப்பலாம் இப்படிதான் அசிங்கப்படுத்துறானுங்க. இன்னைக்கு அசிங்கப்படுத்தா இருப்பானுங்க. கவலைப்படாத. அதான் ஏதோ மாறிட்ட மாதிரியே சொல்றியே சபரியாத. சரி ஓகே. அக்கா வந்து நீ அவன மாதிரியே பேசுறடா. அக்காவை பத்தி அக்காவோட வைபை தான் இப்ப பார்த்தமே. வந்து இறங்கி எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பிளாக் ஷீப் வந்து கிடா விருந்து நிகழ்ச்சியில என்னைய கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இது தொடர்ந்து எல்லா ஊர்லயும் நடக்கணும் அப்படின்னு போட்டுருவோம்க்கா. ஒரு பேக்கேஜை போட்டு கிளம்பிடுவோம்க்கா. எல்லா ஊருக்கும் போயிட்டு நல்லா கறிசோறு சாப்பிட்டு பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடி. ஸோ நன்றி. இது வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஐடியா தான் பண்ண முடியும். அது எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கான ஆதரவு கிடைக்குது அப்படின்றது உங்க சைடுல இருந்து தான். எல்லோருக்கும் ரொம்ப சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் பிளாக் ஷீப்ஸ் கிட விருந்து கான்சர்ட் பிரசன்டட் பை டிலோ. டைட்டில் ஸ்பான்சர் ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம். ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. பிரசன்டட் பை கோட்ரான் ஃபுட்ஸ் இன் டிலோ கூல் ட்ரிங்க்ஸ். நம்ம ஒரு ஹீரோ. கேட்டரிங் பார்ட்னர் கொளத்தூர் பாபு கேட்டரிங். லொகேஷன் கர்ட்டசி பார்க் இன் பீச் ரெசார்ட்.